பத்ரிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும்க்கா. தெரியுமா? தெரிஞ்சுமா அவனை லவ் பண்ற? இது உனக்கு முட்டாள்தனமா தெரியல? யாராவது கல்ல கட்டிக்கிட்டு பாழுங்க கிணத்துல குதிப்பாங்களா? நீ படிச்ச பொண்ணு தானே, அறிவு இல்லையா? அவன் தான் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு பார்த்தா நீ பத்ரியோட பொண்டாட்டியை ஏமாத்திட்டு இருக்க. அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவ வயிறு அறிஞ்சு சாப விட்டா நம்ம தாங்குவோமா? ஏன் ஸ்வேதா உன் புத்தி இப்படி போகுது? அவங்களோட சாபம் என்ன பாதிக்காது. ஏன்? அதுக்கும் ஏதாவது பரிகாரம் வச்சிருக்கானா அந்த பத்ரி? பத்ரியோட ஒய்ஃப் நல்லவங்க கிடையாதுக்கா அப்படின்னு அந்த பத்ரி சொன்னானா? சொல்றத கேளுக்கா. அந்த கல்யாணம் மாதிரியே நடக்கல. பலவந்தமா பத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணதுல இருந்தே அவ பத்ரிய டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. அதான் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்றேன்னு சொல்லிருக்காரு. அப்படி குருட்டுத்தனமா நீ நம்பிட்டு இருக்க. பேப்பர்ல எத்தனை நியூஸ் வந்தாலும் நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? இல்லக்கா, அவர் உறுதியா டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. என் மேல அவ்வளோ லவ்வா இருக்காருக்கா. குதிரைக்கு கடிவாளம் போடுற மாதிரி காதலிக்கிற பொண்ணுங்க அக்கம் பக்கம் பார்த்து சிந்திச்சிட கூடாதுன்னு இந்த பத்ரி மாதிரி ஆளுங்க உஷாரா இருப்பாங்க. நீ யோசிக்கவே மாட்டியா? அந்த பத்ரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்திய பார்க்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் இல்லக்கா. அவர் பொண்டாட்டி ஒரு சாடிஸ்ட். அதனாலதான் என்ன காதலிக்கிறாரு. சாடிஸ்ட் அவன் பொண்டாட்டி இல்ல, அந்த பத்ரி தான். அப்படி மோசமான சாடிஸ்டான பொண்ணா இருந்தா அவனோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாளா? புருஷனை பிடிக்காத பொண்டாட்டி அப்படி செய்வாளா? இல்ல பொண்டாட்டி சாடிஸ்டா இருந்தா பத்ரி அவளை சந்தோஷமா கோயிலுக்கு தான் கூட்டிட்டு வருவானா? பைக்ல ஒன்னா நெருக்கமா சிரிச்சுதான் பேசிட்டு வருவாங்களா? இது எல்லாமே அவளோட நடிப்புக்கா. வெளியில வந்தா பாசமா இருக்கிற மாதிரி சீனை போடுறா அவ. நடிக்கிறது அவ இல்ல, பத்ரி தான். அவன் தான் நடிக்கிறான். அவனை பார்த்து ஏமாந்து நீ கை தட்டிட்டு இருக்க. எங்கேயோ டெல்லியில இருக்கிறவங்க உன் கேக்கையும் உன் திறமையையும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சந்தோஷப்படுற நீ, உன்னை ஏமாத்த துடிச்சிட்டு உன் பக்கத்திலேயே இருக்கிற ஒருத்தனை புரிஞ்சுக்காம இருக்கியே. லவர்ஸ் மனச கேட்ச் பண்ற மாதிரி கேக் செய்ய தெரிஞ்ச உனக்கு உன் லவர் ஒரு ஃப்ராட்னு தெரியாம போச்சே. உனக்கு அது தெரியாம இருக்கலாம், ஆனா ஏன் தங்கச்சி ஒரு ஃப்ராட லவ் பண்றாங்கிறது என்னால தாங்க முடியாது. அப்படி நடக்கவும் நான் விட மாட்டேன். இப்ப சொல்றேன், அந்த பத்ரிய மறந்துரு. அவன் நினைப்ப இத்தோட அழிச்சிரு. வா, இப்பவே அம்மா கிட்ட போய் சொல்லிடலாம். தெரிஞ்சவங்க யாராவது வந்து சொல்லிட்டா அம்மாவும் அப்பாவும் தாங்க மாட்டாங்க. வா சொல்லிடலாம். வேண்டாம்க்கா, என்னால முடியாது. நீ செய்யற தப்ப என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நீ பண்றது சாதாரண தப்பு இல்ல. என்ன தப்பு? என்ன ஏதோ தப்புன்னு காதல விழுந்தது? யார் தப்பு பண்ணா? ஏய், என்ன கேக் இப்படி இருக்கு? என்னாச்சு ஸ்வேதா? காலையில இருந்து கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தியே, என்னாச்சு? யார் இப்படி எல்லாம் செஞ்சது? ஏ ஹாசினி, நீயா இப்படி செஞ்ச? அதான பார்த்தேன். உனக்கு தான் எதுவுமே செய்ய தெரியாதே. ஆனா இதெல்லாம் நாசம் பண்றதுனா நல்லாவே பண்ணுவேன். கேக்க டெலிவரி பண்ண சொன்னா யார் மூஞ்சிலையாவது அடிச்சிட்டு வந்து நிக்கிற? இவ கஷ்டப்பட்டு கேக்க தயார் பண்ணா அதையும் இப்படி செஞ்சுட்ட. இத பாரு, எந்த வேலையும் உன்னால உருப்படியா செய்யவே முடியாது. ஸ்வேதா உனக்கு யாரு? உன் தங்கச்சி தானே. உங்க அப்பாவுக்கு அவ்வளவு பொண்ணு தானே. அவனை மட்டும் ஏன் இப்படி பிரிச்சு பாக்குற?
அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ எப்பவுமே நினைக்க மாட்டியா? மா அது வந்துமா. மா இல்லம்மா, இந்த கேக்க மறுபடியும் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? நான் ரெடி பண்ணிடுறேன். ஆமாண்டி, அவ கலைச்சுக்கிட்டே இருப்பா, நீ ரெடி பண்ணிக்கிட்டே இரு, சரியா? சரி சரி, நீ போமா. நீயும் அப்பவும் வெளியே போறேன்னு சொன்னீங்கல்ல. இதே மாதிரி நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு. ஒரு நாள் உன்னை நடு ரோட்ல கொண்டு வந்து நிக்க வைக்க போறா. அப்பதான் நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் வரும். இல்லம்மா, ஸ்வேதா வாழ்க்கை கெடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். அதை சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. ஸ்வேதா, பத்ரிக்கு ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லு. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, வேண்டாம்க்கா. இன்னியோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியணும். ஃபோன் பண்ணு. வேண்டாம்க்கா. சொல்றத செய். ஃபோன் பண்ணு. வேண்டாம்க்கா ப்ளீஸ்க்கா. ஸ்வேதா, ஃபோன் பண்ணு ஸ்வேதா. ஃபோன் பண்ணு. உன் லெட்டர் ஏன் வாழ்க்கையே மாத்த போகுது? அது எனக்கு தெரியும். எனக்கு சம்மதமே இல்லாம இன்னொரு கல்யாணத்துக்கு தயாராக போறேன். ஆனா என்னை கல்யாணம் பண்ணிக்க வரவங்க எல்லாரும் என் சொத்துக்காக தான் வராங்க. என்னையோ என் மனசையோ யாருமே புரிஞ்சுக்கல. ஆனா இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா ஒருத்தி இருக்கா. பணம் சொத்து கொடுத்து இந்த ஹாசினிய எந்த காலத்திலயும் விலைக்கு வாங்க முடியாது. அவ என்ன அவமானப்படுத்தினா, என் கூட சண்டை போட்டா, என்ன ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டான். என்னோட அந்தஸ்தையும் என்னோட கௌரவத்தையும் அவ வெறுத்தா. அன்னைக்கு கேக் டெலிவரி பண்ணதுக்கு நீங்க 500 ரூபாய் டிப்ஸா கொடுத்து அதை நான் திருப்பி கொடுத்தேன். அன்னைக்கு நான் கொடுத்த அந்த டிப்ஸ் தான் உங்க மொத்த சொத்துக்கு சமம். என்ன நேசிக்கிறவங்க எனக்கு தேவையில்லை, என்ன வெறுக்கிறவங்க தான் எனக்கு வேணும். அவ என்ன வெறுக்கிறா, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. வாழ்நாள் முழுக்க என்ன வெறுத்துக்கிட்டே தான் இருப்பா, அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா நீதான் என்னோட காதல், நீதான் என்னோட எல்லாமே. என் மனசுல அவளுக்கு துளி கூட இடம் இல்லை. நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னக்கா இவ்ளோ வெயிட்டா இருக்கு? நானே கீழே காலை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம வர, இதுல கேள்வி வேறயா? gift மாதிரி இருக்கே, ஒருவேளை ஈஜி சர்ப்ரைஸா நம்மளுக்கு தராரோ? நமக்கு திட்டு வேணா கிடைக்கும், gift எல்லாம் கிடைக்காது. ஒருவேளை இந்த பாக்ஸ்க்குள்ள ஏஜி கல்யாணத்துக்கு போட்ட 7 கண்டிஷனையும் நோட்டீஸ் அடிச்சு பேக் பண்ணி வச்சிருப்பாரோ? ஐயோ ஆண்டவா, என்னக்கா ஆச்சு? அப்படி நோட்டீஸ் அடிச்சிருந்தா நம்ம 3 பேரையும் தான் ரோட்ல நின்னு வரவங்க போறவங்க கிட்ட குடுக்க சொல்லுவாரு. ஐயோ, அவர் அது வேற பண்ணுவாரா? அக்கா பாத்து. ஏஜி எங்க இருக்காரு? நான் இங்கதான் இருக்கேன். இதெல்லாம் என்ன ஏஜி? கிஃப்ட். ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஒரு வெயிட்டான ஆளுக்கு. அது யாரு? சொல்றேன். கார் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. சரி, இத கார்ல வைக்க சொல்லுங்க. யாருக்கு சொல்றேன்னு சொன்னீங்களே? சொல்றேன்னு சொன்னேன், இப்போவே சொல்றேன். நான் சொன்னேன் இது எல்லாமே கார்ல இருக்கணும். அப்பப்பா, இவர்கிட்ட இருந்து ஒரு பதிலாவது உருப்படியா வருதா? வேதாளம் விடுகதை போட்ட மாதிரி இவர் அடக்கிறதுக்கு ஒருத்தி எப்பதான் வரப்போறாளோ? அதெல்லாம் இருக்கட்டும், இதையெல்லாம் கார்ல கொண்டு போய் யாரு வைக்கிறது? அதான் வேலைக்காரங்க இருக்காங்களே, வெடுக்கா. ஓகே டன். அவர்தான் தொலை பண்றாருன்னா நீங்க கூட தொலை பண்றீங்களே. ஹாசினி, ஏய், எங்கடி ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளியே வா. நீ தப்பிக்கலாம் முடியாது, வெளியே வந்துரு. என்னங்க யாரு? நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஆடி அசைஞ்சு வரீங்க. இங்க என்ன அவார்டா குடுக்கறாங்க உங்களுக்கு? என்னங்க, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? பக்கத்துல யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஓ, நீங்க மான மரியாதைக்கெல்லாம் அஞ்சுறவங்களா?
ஏன் எங்களுக்கு என்ன? எங்க வீட்டுக்கு உங்க பொண்ணு வந்து எங்க குடும்ப கௌரவத்தை எல்லாம் கெடுத்தப்போ அது உங்களுக்கு தெரியலையா? இல்ல எங்க கெஸ்ட் எல்லாம் இருந்தப்போ அவ சத்தம் போட்டாலே அப்போ உங்களுக்கு தெரியாதா? அதான் அப்பவே முடிஞ்சு போச்சே. இப்போ வந்து ஏன் சத்தம் போடுறீங்க? முடிஞ்சு போச்சா? இனிதான் அமர்க்கலமே ஆரம்பம். அட ரெண்டுமே அஜித் படம். வாயை மூடுங்க. இப்போ என்ன பிரச்சனை? எதுக்கு வந்திருக்கீங்க? அதுவா, அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு gift வாங்காமலே வந்துட்டீங்க. அத கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏமா லட்டை கொடுத்துட்டு காரத்துக்கு மோர் மிளகாயா கொடுப்பாங்க? கொடுக்கறவங்க கிஃப்ட கொஞ்சம் சந்தோஷமா கொடுக்க கூடாதா? ஏன் சண்டை போட்டு கொடுக்குறீங்க? இந்த கிஃப்ட சண்டை போட்டு தான் கொடுக்க முடியும். கிஃப்டோட கலர் அப்படி காக்கி கலர். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், இவங்க தான் அந்த ஜெகஜால குடும்பம். ஏதாவது கில்லாடித்தனம் பண்ணி பணத்தை நைஸா அடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க. ஊர்ல இருக்கிறவங்களை எப்படி ஏமாத்தலாம்னு திட்டம் போடுறதுக்கு இந்த வீடு தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். என்னங்க சொல்றீங்க? நாங்க என்ன ஏமாத்துறோம்? இன்ஸ்பெக்டர், அந்த திருட்டு பொண்ணோட அம்மா அப்பா இவங்க தான். ஏஜேவோட பணத்தை பார்த்துட்டு அவரை கல்யாணம் பண்ணி சொத்தை அடையறதுக்கு பிளான் பண்ணி பொண்ணை அனுப்புனவங்க இவங்க தான். ஊர்ல இருக்கிற பெரிய பணக்கார குடும்பமா செலக்ட் பண்ணி நல்ல சான்ஸ் பார்த்து வேஷம் போட்டு பணத்தை அடிச்சிருவாங்க. இத ஒரு லைஃப் ஸ்டைலாவே வச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர், ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னங்க இது? ஏதோ வடநாட்டு கொள்ள கும்பல பொறி வச்சு புடிச்ச மாதிரி இப்படி பேசுறீங்க. நாங்க என்ன பணத்துக்காக அலையறவங்களா? இங்க பாருங்க, ஊருக்குள்ள கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பத்து மேல பழைய வாரி வீசுறீங்க. பணம் உங்ககிட்ட இருக்கறதால எப்படி வேணாலும் பேசலாமா? உங்களை மரியாதையான பொம்பளை நினைச்சிட்டு இருந்தேன். இங்க பாருங்க சார், இவங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல, அத்தனையுமே போய். நடந்ததை நான் சொல்றேன். நாடகத்துக்காக வேஷம் போட்டு போனப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏமா வேஷம் போட்டீங்கன்னு தானே இவங்களும் சொன்னாங்க. ஐயோ இன்ஸ்பெக்டர், அது இல்ல. வேஷம் கலைஞ்சப்ப இவங்க பொண்ணு மாட்டிக்கிட்டா. பொண்ணு மாட்டல. ஆமா ஆமா ஆமா, இவங்க மொத்த குடும்பமும் மாட்டிக்கிச்சு. அட என்னம்மா, திருவிளையாடல் படத்துல வர்ற மாதிரி ஏட்டிக்கு போட்டியா பேசுற? இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு தெளிவா? நிறுத்துங்க, நான் சொல்றேன். இவங்க பொண்ணு வேஷம் போட்டுட்டு எங்க ஏஜேவை ஏமாத்த வந்தா. வேஷம் கலைஞ்சு மாட்டிக்கிட்டா. அவ பேரை மாத்தி ஏமாத்தினதும் தெரிஞ்சு போச்சு. எல்லா ஃப்ராடுத்தனமும் வெட்ட வெளிச்சமாச்சு. இத பார்த்த பிரஸ்காரங்க அத்தனையும் பேப்பர்ல எழுதிட்டாங்க. இன்ஸ்பெக்டர், இதத்தானே நீங்க சொல்ல வந்தீங்க? என்னம்மா அது? பொய்ய நீ சொல்லிட்டு கையில் என்ன போட சொல்ற? எது போய்? எங்க ஏஜேவை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது பொய்யா? அதுக்காக வேஷம் போட்டது பொய்யா? இல்ல மாட்டிக்கிட்டது பொய்யா? எது போய்? நீங்க சமாளிக்கிறத பார்த்தா உங்க பொண்ணு என்னவோ எங்க குடும்பமானத்தை காப்பாத்துறதுக்காக வேஷம் போட்ட மாதிரி சொல்றீங்க. இங்க பாருங்க, நோ வே, மாட்டிக்கிட்டீங்க, அவ்வளவுதான். உங்ககிட்ட என்ன பேச்சு? இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க மேடம். உங்ககிட்ட வாரண்ட் இருக்குல்ல? இருக்கு மேடம். ஏன் வெயிட் பண்றீங்க? 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அரஸ்டா? ஆமா, அந்த மெயின் அக்யூஸ்ட் எங்க? எங்க உங்க பொண்ணு? ஏய் ஹாஸ்னி, ஹாஸ்னி வெளிய வா. ஆமா, வீட்ல அவளுக்கு என்ன பேரு? ஹாஸ்னியா இல்ல லீலாவா? எங்க எங்க போயிட்டா அந்த லீலா ஹாசினி? போய் உன் முடிவை சொல்லு. சொல்லிட்டா இந்த அழுகையும் வலியும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஆனா அவனை நம்பின வாழ்க்கை முழுக்க ரணம் தான். பாரு, எவ்வளவு பெரிய ஃப்ராட் வேலையை பார்த்துட்டு என்னமோ கொடியேத்த வந்த கலெக்டர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். போய் உன் கேடித்தனம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, உன் நாடகம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லு.
இன்னைக்குமே ஒரு பொம்பளை அழறது ஆம்பளைக்கு பலம். உன் அழுக இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரணும். இனிமே உன்னை வந்து பார்க்க கூட மாட்டேன்னு சொல்லு. போ, போய் சொல்லிட்டு வா போ. இவ்வளவு மாதிரி ஒரு திருடிய பெத்துட்டு உங்களுக்கெல்லாம் மானம் மரியாதைன்னு வாய் வேறையா? திருடின்னு சொல்லாதம்மா, என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாது. பொய்யெல்லாம் பேச மாட்டா. ஓ, ஏன் போய் சொல்ல மாட்டா? உங்க பொண்ணு வெளியில போய் பிரச்சனை இல்லாம வந்திருக்காளா? நீயே இப்படி பேசினா எப்படி? நீங்க தானே அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இப்ப பாருங்க, பிரச்சனை போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு. நீங்களும் உங்க பொண்ணும் என்ன மானத்தோட வாழவே விட மாட்டீங்க. கடைசியில திருடியோட அம்மானு எனக்கு பட்ட பேர் வேற. ஆண்டவா, உனக்கு கண்ணே இல்லையா? அப்புறமா ஆண்டவனை கண்டாக்டர் கூட்டிட்டு போலாம். இப்ப முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க. கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர், அப்படி சாதாரணமா இவங்களை ஸ்டேஷன் கூட்டிட்டு போக முடியாது. எங்க குடும்பத்தை சீட் பண்ணிருக்காங்க, மாறு வேஷம் போட்டிருக்காங்க, டூப்ளிகேட் நேம் வேற. இவங்கள கேஷுவல் அக்யூஸ் மாதிரி ஜீப்ல ஏத்திட்டு போனா ஜீப்ல இருந்து ஜம்ப் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க. கையில விளங்க மாட்டுங்க. இப்ப தெரியுதா உங்க ஸ்டேட்டஸ் லெவல் என்னன்னு? உங்க பொண்ணு மேக்கப் போட்டு ஏஜேயோட சொத்தை பேக்கப் பண்ணலான்னு பாக்குறாளா? கையில பிளாஸ்டிக் வளையல் போட்டுட்டு திரிஞ்சவளுக்கு எங்க ஜெயம்மா தங்க வளையல் போட்டு விட்டாங்க. அதே கையில விலங்க போட்டு அவளை தெருக்குள்ள தரன்னு இழுத்துட்டு போனாதான் புத்தி வரும். ஸ்வேதா, என்னாச்சு? ஏன் அழுகுற? என்னாச்சு? என்னாச்சு? நீ வரன்னு போன் பண்ணிட்டு உங்க அக்காவை கூட்டிட்டு வந்திருக்க. என்ன விஷயம்னு சொல்லு. ஸ்வேதா, ஒன்னதான். ஏன் அழுகுறன்னு சொல்லு. இதோ பாரு, இப்படி எதுவுமே சொல்லாம அழுதுட்டு இருந்தா என்னதான் பண்ண முடியும்? எதுக்குமே பயப்படாம என்ன விஷயம்னு சொல்லு. சொல்லு ஸ்வேதா. ஏன் எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? என்னமோ தெய்வீக காதல் பண்ண யோகிய நாட்டம் பேசுற. நான் என்ன பண்ண? என்ன யோகியம் இல்லாம போயிட்டேன்? சும்மா நடிக்காத. உன் வண்டவாளம் எல்லாம் வெளியே வந்துருச்சு. ஸ்வேதா உன்ன மாதிரி ஃப்ராட லவ் பண்ணால அதான் அழுதுட்டு நிக்கிறா. இந்த நிமிஷத்துல இருந்து ரெண்டு பேரும் சந்திக்கவே கூடாது. முக்கியமா நீ இனிமே ஸ்வேதாவை சந்திக்க ட்ரை பண்ணவே கூடாது. ஏங்க சந்திக்க கூடாத அளவுக்கு இப்ப இங்க என்னங்க பிரச்சனை? அதுவும் நான் என்ன தப்பு பண்ண? நான் எதுக்கு ஸ்வேதாவை பார்க்க கூடாது? இதான் இந்த நடிப்புல தான் என் தங்கச்சி உன்னை நம்பியிருக்கா. எவ்வளவு திமிரு இருந்தா உனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்திக்கிட்டு ஸ்வேதாவை லவ் பண்ணி ஏமாத்த பாத்திருப்ப. பாவி, ஸ்வேதா எவ்வளவு இன்னசென்ட்டான பொண்ணு தெரியுமா? அவளை ஏமாத்துற நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. இங்க பாருங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்த ஸ்வேதா கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன ஸ்வேதா, இது உங்க அக்கா கிட்ட சொல்லியா? மறுபடியும் அதாவது பேசி இவளை கன்வின்ஸ் பண்ணிடலான்னு பாக்குறியா? அப்படிலாம் எதுவும் நான் பண்ணலங்க. நான் ஒன்றும் என் ஒய்ஃப் கூட சந்தோஷமான ஒன்றும் இல்லை. அதை நான் ஏற்கனவே ஸ்வேதா கிட்ட சொல்லியிருக்கேன். ஸ்வேதா, ஸ்வேதா பேசு ஸ்வேதா. எதுக்கு நீ எதுவுமே சொல்லாம நிக்கிற? ஏண்டா போய் சொல்ற? நீ உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இல்லைன்னா அதுக்கு ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுவியா? திரும்பி பார்க்காம ஓடி போயிடு. இனிமே ஸ்வேதாவை நீ திரும்பி பார்க்கவே கூடாது. நான் எதுக்காக ஓடணும்? நாங்க உண்மையாவே லவ் பண்ணிருக்கோம். ஸ்வேதா சொல்லு ஸ்வேதா, நம்ம லவ் பத்தி உங்க அக்கா கிட்ட சொல்லு. அவங்க கண்டதெல்லாம் சொல்லி நம்ம லவ் பிரிக்க பாக்குறாங்க. ஸ்வேதா பதில் சொல்லு, ஏதாச்சும் பேசுன்றல்ல. இங்க பாரு,
நீ என்ன லவ் பண்றேன்னு தெரியும். ஆனா அதை ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிற? உங்க அக்கா கிட்ட சொல்லு. இங்க பாரு ஸ்வேதா, யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது, புரியுதா? நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்ல. நான் இருக்கேன் உனக்காக. மறுபடியும் ஸ்வேதாவை தொந்தரவு பண்ணணும்னு நினைச்ச